கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் வடூர் கே. துரைசாமி ஐயங்கார் அவர்களின் பாவாடை சாமியார் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 8. ராஜகோபாலன் மாலை பத்திரிகையை புரட்டிய பொழுது பெரிய எழுத்துக்களில் காணப்பட்ட ஒரு செய்தி அவருடைய திருஷ்டியில் பட்டது. ஏதோ ஒரு சங்கதி வந்திருக்கிறதே என்று வியப்போடு கூறியபடி ராஜகோபாலன் அதை படித்தார். ஸ்ரீமதி கற்பகவல்லியம்மாளின் 2வது கடிதம் அது. இன்றைய தபாலில் பத்திராதிபருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. மிஸ்டர் எம்.ஆர். ராஜகோபாலனுடைய குமாரி எழுதியது போல அது எழுதப்பட்டிருக்கிறது. அதன் விஷயம் மிகவும் பயங்கரமானதாக இருப்பதால் அதை அப்படியே போட்டோ பிடித்து இங்கே பிரசுத்திருக்கிறோம். பத்திராதிபர் அவர்களே, தயவு செய்து இதை தங்கள் உயரிய பத்திரிகையில் வெளியிட கோருகிறேன். என் தந்தை மிஸ்டர் எம்.ஆர். ராஜகோபாலன் என் முதல் கடிதத்தை வெளியிட்டு தெரிவித்திருந்த மறுமொழியை இந்த கூட்டத்தார் எனக்கு காட்டினார்கள். என் தந்தை அவர்களுடைய கௌரவத்திற்கு தகுந்தபடியே நடந்திருப்பதை காண நான் ஒரு விதத்தில் பெரிதும் சந்தோஷமும் பெருமையும் அடைகிறேன். ஆனால் இரக்கமற்ற கொடிய பாவிகளாகிய இம்முரடர்களிடம் யவன பிராயத்தினலான நான் அகப்பட்டு கொண்டு என்ன பாடுபடுகிறேனோ என்பதையும் என்ன விதமான மானபங்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிறேனோ என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கலாமானாலும் கௌரதை ஒன்றையே பிரதானமாக கருதி இந்த விபரீத விஷயத்தில் விஷ பரீட்சை செய்து பார்ப்பதுதான் ஒரு புறத்தில் ஆச்சரியத்தை எனக்கு உண்டாக்குகிறது. தன் குழந்தையை பறிகொடுத்த இப்பேற்பட்ட மனிதரும் இந்த மாதிரி நடந்து கொள்ளவே மாட்டார்கள் என்பது நிச்சயமாவதால் என் தாய் தகப்பனார் என்று சொல்லப்படுபவர்கள் உண்மையில் என்னை தங்களுடைய சொந்த மகளாக உணரவில்லை என்றே எண்ண வேண்டியதாக இருக்கிறது. எனவே என் அபாய காலத்தில் உதவக்கூடிய ஆப்த மனிதர் யாரும் இல்லாமல் துடிக்க ஈசனின் தலையில் எழுதினானே என்ற விசனத்துடன் நான் இம்முரடர்களுடைய கொடுமைக்கு இலக்காகி இருக்கிறேன். இவர்கள் கோரும் தொகை சிறியதாக இருந்தால் என் சிநேகிதைகளில் எவரேனும் கூட அதை கொடுத்து என்னை மீட்பதாக முன்வருவார்கள். அதற்கும் வகையில்லாமல் இருக்கிறது. ஆனால் அது என் தந்தைக்கு சம்மதமாக இராத ஆகையால் நான் அதன் பிறகு என் சொந்த வீட்டிற்கு போகக்கூடாத நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படும். இன்று 6வது தினம். இவர்கள் எனக்கு உப்பில்லாத வடிகஞ்சியை கொடுக்கிறார்கள். அதை தவிர வேறு ஆகாரம் கிடையாது, ஸ்நானம் கிடையாது. தேகபாதை நிவர்த்திக்கு கூட ஒரே தடவைதான் இரவில் பின்புறமுள்ள மைதானத்திற்கு அனுப்புகிறார்கள். இவையன்றி அடிப்பதாகவும் குத்துவதாகவும் வெட்டுவதாகவும் அடிக்கடி பயமுறுத்துகிறார்கள். இப்பொழுது என் உயிரில் பெரும் பாகம் போய்விட்டது. எழுந்து உட்காரக்கூட என்னால் முடியவில்லை. 10வது தினம் அவர்கள் என்னை வெட்ட வேண்டிய அவசியமே ஏற்படாதபடி அதற்குள் என் உயிர் சாதாரணமாகவே உடம்பை விட்டு பிரிந்து விடுவது நிச்சயம். என் தந்தைக்கு நேரில் நான் மறுபடியும் எழுதுவது பலனற்றதாகவே முடியும் என்பது நிச்சயமாக தெரிவதால் இதை உங்களுக்கு எழுதுகிறேன். இதன் மூலம் என் சிநேகிதிகளுக்கெல்லாம் என் கடைசி நமஸ்காரம் செய்து இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இங்கனம் கற்பகவல்லி என்று படித்த ராஜகோபாலனுடைய முகம் உடனே மாறுபட்டு போயிற்று. அவர் நிமிர்ந்து அப்பளசாமியின் முகத்தை பார்த்தார். அப்பளசாமி, இந்த தந்திரம் பொருத்தமானதாகத்தான் இருக்கிறது. ராஜகோபாலன், இதுவும் பொய்யானதென்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இது என் மகளுடைய எழுத்து என்பது கண்கூடாக தெரிகிறது. அவள் இவ்வளவு தூரம் பொய்யை கூட்டி எழுதுவாளா? இப்படி எழுதுவதன் கருத்தென்ன? அப்பளசாமி, பெண் எப்பொழுதும் மறைவிலேயே இருக்க விரும்புகிறாள். வெளிப்படையாக வந்து எங்கேயாவது இருந்தால் நீங்கள் போய் உங்கள் வீட்டிற்கு வரும்படி அழைப்பீர்கள் அல்லவா? அதற்காக இனி நீங்கள் தொடராமல் இருக்க வேண்டும் என்று இப்படி எழுதி உங்கள் மேல் பழி போட்டு உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் அல்லவா? ராஜகோபாலன், நாம் எப்படி வேண்டுமானாலும் யூகித்துக் கொள்ளலாம். ஆனால் இனி வெறும் யூகத்தோடு திருப்தி அடைவது போதாது. எப்பாடுபட்டாவது நாளைக்குள் பெண்ணின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து பெண்ணை மீட்க வேண்டும். தவறினால் எங்களுடைய பெண்ணும் போய்விடும், மானமும் போய்விடும். அதன் பிறகு நான் என் முகத்தை வெளியில் காட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். நீங்கள் போய் காரியத்தை கவனியுங்கள். நான் கவர்னர், கமிஷனர் ஆகியவர்களை டெலிபோனில் கூப்பிட்டு இந்த கடிதத்தை கவனிக்கும்படி தூண்டுகிறேன் என்றார். உடனே அப்பளசாமி ஆவேசத்துடன் எழுந்து, சரி, தூண்டுங்கள். நான் இன்றிரவு முழுவதும் தூங்கவே போவதில்லை. நான் நாளைய தினம் உங்கள் மகளை காணும்படி செய்கிறேன் என்று கூறிவிட்டு விடைபெற்று வெளியில் போய்விட்டார். உடனே ராஜகோபாலன் எழுந்து டெலிபோன் ஒன்றை போய் கவர்னர், போலீஸ் கமிஷனர் ஆகியோரை அழைத்து விஷயத்தை தெரிவித்துவிட்டு திரும்பினார். அதுவரையில் அங்கே நடந்த சம்பாஷணை முதலியவற்றை கவனித்துக் கொண்டு மறைவில் நின்ற கமலத்தம்மாள் மிகுந்த மனக்கலக்கமும் பதைப்பதைப்பும் காட்டியபடி பேசத் தொடங்கி, போலீசாரு பெண்ணை கொண்டாட போறாங்கன்னு நம்பி இனியும் சும்மா இருக்க போறீங்களா? அந்த டாக்டர் கிட்ட பையன் கொண்டு போய் வச்சிருக்கிறத நமக்கு கவலை இல்லை. அது நிச்சயமாக தெரியலையே. பொண்ணுக்காரி எழுதியிருப்பது நெசமாக இருந்தால் நாம் சும்மா இருப்பதனால் அநியாயமாக நம் பெண் உயிர் போய்விடுமே. இனிமேல் நமக்கு வேறு குழந்தையும் இல்லையே என கூறி அழத் தொடங்கினாள். ராஜகோபாலன்,
அழாமல் சிறிது நேரம் அமைதியாக இரு என்று அவளிடம் கூறினார். கமலத்தம்மாள், நீங்கள் உங்களுடைய கௌரதையை விடக்கூடாதென்று பார்க்கிறீர்கள். இன்றைக்கு 7 நாளாயிற்று. போலீசாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பெண் எழுதியிருப்பதை பார்க்கும் பொழுது இது விஷப்பரீட்சையாக முடிந்து போய்விடக்கூடும். உங்களுக்கு தெரியாத நியாயமா என கூறினாள். ராஜகோபாலன் ஆழ்ந்து சற்று நேரம் யோசனை செய்து, இத்தனை நாள் வீராப்பாக இருந்துவிட்டு இப்பொழுது போய் நாம் பணம் அனுப்ப சம்மதிப்போம் என்று பேப்பரில் வெளியிட்டால் அதைவிட வேறு மானக்கேடு ஒன்றுமில்லையே. கமலத்தம்மாள், அது மெய்தான். அந்த மாதிரி செய்வதை விட உசிரை கூட விட்டுவிடலாம். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. ராஜகோபாலன், என்ன யோசனை? கமலத்தம்மாள், சொன்னால் கோபித்துக் கொள்வீர்களோ என்னவோ, அதுதான் அச்சமாக இருக்கிறது. ராஜகோபாலன், எனக்கு கோபம் உண்டென்றால் அதுக்கு தக்கனாப்போல நடந்துக்க உனக்கு தெரிய வேண்டும். எத்தனை வருஷமாக என் கோபத்தை நீ பார்த்திருக்கிறாய் என கூறினார். கமலத்தம்மாள், சரி, கோபிப்பதாக இருந்தாலும் சரி, அடித்தாலும் சரி, என் யோசனை சொல்கிறேன். உங்கள் பெயர் போட்டு நாம் பணம் அனுப்ப வேண்டாம். நமக்கு இன்னொரு வீடு இருக்கிறதல்லவா, அந்த விலாசம் கொடுக்கிறேன். நீங்கள் நாளை முதல் 2 நாளைக்கு அங்கேயே இருந்து யாராவது வந்தால் பணத்தை கொடுத்து விடுங்கள். பெண் கைப்பட கடுதாசி வர வேண்டும் என்று நோட்டீஸ் போடுங்கள். ராஜகோபாலன், அது நல்ல யோசனைதான். அப்படியே செய்துவிடலாம். இப்பொழுதே மெயில் பேப்பருக்கு எழுதிவிடலாம். அவர்கள்தான் காலையிலேயே ஒரு பதிப்பு பத்திரிகை வெளியாக்குகிறார்கள். கமலத்தம்மாள் சந்தோஷமும் உற்சாகமும் தொற்றுவித்தபடி, இப்பொழுதுதான் என் உயிர் திரும்புவது போல உள்ளது. நீங்கள் இவ்வளவு தூரம் பெரிய மனது காட்டினீர்களே, நல்லதாக போயிற்று. இதை இப்பொழுதே கவனியுங்கள் என கூறினாள். ராஜகோபாலன், நானே நேரில் மெயில் ஆபீஸுக்கு போய் ஆக வேண்டியதை செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறியபடி துடியாக எழுந்து வெளியில் வந்து தமது மோட்டார் வண்டியை கொண்டு வரச் செய்து அதில் ஏறிக்கொண்டு மெயில் ஆபீஸுக்கு போய்விட்டு 1 மணி நேரத்தில் பங்களாவிற்கு திரும்பி வந்து சேர்ந்து விளம்பரத்தை வெளியிடச் செய்து விட்டதாக கமலத்தம்மாளிடம் கூறினார். அதை கேட்டு கமலத்தம்மாள் பெரிதும் சந்தோஷமடைந்தாள். ராஜகோபாலனுடைய மனதிற்கும் ஒரு விதத்தில் திருப்தியே உண்டாயிற்று. ஆனாலும் அவர்கள் இருவரும் அன்றிரவு முழுவதும் தூங்கவே இல்லை. கற்பகவல்லி தான் படும் துன்பங்களை விவரித்திருந்ததை படித்தது முதல் அவர்களுடைய மனவேதனை அவர்களை அன்றி சகிக்க ஒண்ணாததாக பெருகிக் கொண்டே இருந்தது. அவ்விதமான நரக வேதனையில் இருக்கும் தமது மகளை தாம் மீட்டு மறுபடியும் எப்பொழுது பழைய நிலைமையில் காணப்போகிறோமோ என்னும் அவஸ்தையை அவர்கள் இருவரையும் பெரிதும் வதைத்துக் கொண்டே இருந்தது. இரவு முழுவதும் அவர்கள் இமைகள் மூடாமல் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தனர். பொழுது விடிந்தவுடன் எப்பொழுது பேப்பர் வரும் என்று அதே ஆவலாக இருவரும் இருக்க, பேப்பர் வந்து சேர்ந்தது. விளம்பரம் வெளியாகி இருக்கிறதா இல்லையா என்னும் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் பொருட்டு ராஜகோபாலன் ஆவலோடு அதன் பக்கங்களை புரட்டி கொண்டு போக ஒரு விளம்பரம் அவருடைய திருஷ்டியில் பட்டது. அவர் வியப்போடு, கமலா, இதை கவனி என்று கூறியபடி படிக்கலானார். ஸ்ரீமதி கற்பகவல்லி அம்மாளுக்கு உதவி. நேற்றைய பத்திரிகையில் ஸ்ரீமதி கற்பகவல்லி அம்மாள் வெளியிட்டுள்ள பரிதாபகரமான கடிதத்தை படித்த அவளுடைய சிநேகிதிகளில் ஒருத்தியான நான் அவளுடைய விடுதலைக்காக 25,000 ரூபாய் கொடுக்க சம்மதித்துள்ளேன். அந்த பெண்ணின் கைப்பட கடிதம் பெற்று அடியில் கொடுக்கப்பட்டிருக்கும் விலாசத்திற்கு யார் எந்த நேரத்தில் வந்தாலும் உடனே பணம் கொடுக்கப்படும். ஸ்ரீமதி கற்பகவல்லி தன் தகப்பனர் வீட்டை அடைந்தவுடன் தான் வந்துவிட்ட செய்தி எனக்கு தெரிவித்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன். செல்லம்மாள், மாதவர் பெருமாள் சந்நிதி தெரு, மயிலாப்பூர் என்று ராஜகோபாலன் படித்து முடித்தவுடன் கமலத்தம்மாள் வியப்புடன், ஏன் நீங்கள் இந்த மாதிரி விலாசம் கொடுத்துள்ளீர்கள்? நம் வீட்டு விலாசம் கொடுப்பதற்கென்ன என்றாள். ராஜகோபாலன், நான் இம்மாதிரி விலாசம் கொடுக்கவில்லையே. அந்த முட்டாள் பத்திராதிபதியர் ஏன் இப்படி மாத்தினானோ தெரியவில்லையே. டெலிபோனில் கேட்கிறேன் என்று ஆத்திரத்துடன் கூறியபடி டெலிபோனை நோக்கி ஓடியவர் பாதியில் திரும்பி வந்து, ஒருவேளை வேறு யாராவது இதை வெளியிட்டிருக்கலாம், பேப்பரை நன்றாக பார்க்கிறேன் என்று கூறியபடி திரும்பவும் பேப்பரை எடுத்து கவனமாக பக்கங்களை புரட்டி பார்க்க இன்னொரு இடத்தில் அவருடைய விளம்பரமும் வெளியிடப்பட்டிருந்தது. அவர் கொடுத்திருந்த விலாசம் பூந்தமல்லி ஹைரோடு என்பது. அந்த விலாசம் சரியாக காணப்பட்டது. ராஜகோபாலன், அவர்கள் யார் என்று தெரியவில்லையே. இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து உதவக்கூடிய சிநேகிதி கூட இருக்கிறாள் அவளுக்கு. இது மிகவும் ஆச்சரியமாக உள்ளதே. கமலத்தம்மாள், அப்படியென்றால் திருடனுக்கு இரட்டிப்பு அதிர்ஷ்டம்தான். அவன் 25,000 கேட்டால் 50,000 வருகிறது. நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்களேன். நம்ம நோட்டீஸை அந்த செல்லம்மா வீட்டாருக்கும் பார்ப்பாங்க. திருடரோட ஆள் அவர்கள் கிட்ட வந்து நம்ம கொடுத்திருக்கிற விலாசத்துக்கு அனுப்பிவிட சொல்லுங்களேன். அவர்கள் யாரோ நாம் யாரோ, நம்மால் அவர்களுக்கேன் அவ்வளவு பெரிய நஷ்டம் உண்டாக வேண்டும்? ராஜகோபாலன், நீ சொல்வதும் ஒரு விதத்தில் பார்த்தால் நியாயம்தான். ஆனால் இதில் ஒரு இடைஞ்சல் உள்ளது. நாம் இன்னார் என்று காட்டிக்கொள்ள முடியாது. அவர்கள் ஏதாவது கபட கருத்துடன் இந்த மாதிரி சங்கதி வெளியிட்டிருக்கலாம். இதே மாதிரி அவர்கள் நம் பேரில் சந்தேகப்பட்டாலும் படலாம். ஒருத்தரை ஒருத்தர் எப்படி நம்பி சும்மா இருப்பது?
கமலத்தம்மாள், நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒருவேளை போலீசாரே திருடனை பிடிப்பதற்காக இந்த மாதிரி தந்திரம் செய்திருக்கலாம் என்று கூட தோன்றுகிறது. ராஜகோபாலன், அப்படியும் இருக்கும். நேற்று சாயங்காலம் வந்த அந்த அப்பளசாமியை நான் கண்டித்ததினால் அவரே இந்த மாதிரி தந்திரம் பண்ணி இருக்கலாம். இப்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது. கமலத்தம்மாள், சரிதான், பணம் வாங்குவதற்கு யாரேனும் வந்தால் அவனை போலீசார் பிடித்து கொண்டால் பெண் திரும்புவது எப்படி? ராஜகோபாலன், அந்த ஆளை பயமுறித்து அடித்து பெண் இருக்கிற இடத்தை காட்டச் சொல்வார்கள். கமலத்தம்மாள், அவன் எதையும் சொல்லாமல் அராக்கட்டையாக இருந்தால் அதற்கு மேலே போலீசார் என்ன பண்ணுவார்கள்? ராஜகோபாலன், ஒருவேளை இன்னொரு மாதிரி செய்தாலும் செய்வார்கள். பணத்தை கொடுப்பது போல யாராவது கொடுப்பார்கள். வேறு ஒருத்தர் தூர இருந்து அந்த ஆளை தொடர்ந்து போய் அவன் எங்கே போகிறான் என்பதை தெரிந்து கொள்வார்கள். அப்படியும் கண்டுபிடிக்கலாம். கமலத்தம்மாள், இதுக்கென்று துணிந்து வருகிறவன் இதையெல்லாம் யோசனை பண்ணாமல வருவான்? ராஜகோபாலன், அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்கிறது. அவன் எப்படித்தான் வருகிறான் என்று பார்ப்போமே. நான் இன்னமும் அந்த வீட்டில்தான் இருக்க வேண்டும். கமலத்தம்மாள், சரி, செல்லுங்கள். ஏதாயிற்றும் நடந்தால் டெலிபோனில் எனக்கு உடனே கூறுங்கள் என கூறினாள். உடனே மிஸ்டர் ராஜகோபாலன் புறப்பட்டு வெளியில் சென்று விட்டார். அன்றைய தினம் பிற்பகலில் டாக்டர் அழகுதுரை நிரம்பவும் சோகமான நிலைமையில் தமது தந்தையின் பங்களாவில் ஒரு கட்டிலில் படுத்திருந்தார். சென்ற ஒரு காலமாக அவருடைய ஆரோக்கியம் படிப்படியாக மிக சீக்கிரத்தில் சீர்குலைந்து கொண்டு வந்ததால் அவரை வைத்தியசாலையில் தனிமையில் விட்டு வைக்க அஞ்சி அவருடைய பெற்றோர் அவரை வற்புறுத்தி தமது பங்களாவிற்கு கொண்டு வந்து வைத்துக் கொண்டனர். அவருக்கு வைத்தியம் செய்ய இன்னொரு டாக்டரையும் வரவழைத்தனர். அவரது பெற்றோர்கள் எவ்வளவோ கூறியவும் அவர் உணவு உட்கொள்ளாமல் மிகவும் சோர்ந்தே காணப்பட்டார். தமக்கு உடம்பில் யாதொரு கோளாறும் இல்லை என்றும் மனவியாதி ஒன்றை தம்மை வதைப்பதாகவும் அவர் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் பெற்றோர்கள் வைத்தியரை நியமிக்க அவர் வந்து பரிசித்து பார்த்து அழகுதுரைக்கு தேர்தல் மொழிகள் கூறி சில மருந்துகள் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அவரை பார்க்க குப்புசாமி வந்து அவருடன் சம்பாஷித்து விட்டு சென்று கொண்டிருந்தான். குப்புசாமியும் அவரும் தனிமையில் சம்பாஷித்துக் கொண்டிருந்தனர். குப்புசாமி, தைரியமாக இரு. மற்றவருக்கு எவ்வளவோ தைரிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய நீ அப்படியே இடிந்து உட்கார்ந்து போய்விட்டாயே. மற்றவர்களால் தீராத வியாதிகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பிரபல டாக்டராக நீ காணப்படவில்லையே. கற்பகவள்ளி திருடர்கள் அபகரித்துக் கொண்டு போனது ஒரு விதத்தில் பெரிய நன்மையே அடங்கிக் கொண்டிருக்கிறது. 2 குடும்பங்களின் நீடித்த பகையும் இதோடு தீர்ந்து போகப் போகிறது. பெண்ணை உனக்கே கொடுக்கப் போகிறார்கள். நீ ஏன் இன்னும் வேதனைப்படுகிறாய்? அந்த திருடர்களுக்கு நீயும் கற்பகவள்ளியும் எப்பொழுதும் நன்றியறிதல் காட்ட வேண்டும். அழகுதுரை, நீ சொல்வதுபடி காரியம் நடந்தால் அல்லவா நான் தைரியம் அடைவதற்கு. குப்புசாமி, ஏன் அப்படி சொல்கிறாய்? இன்றைய பேப்பரில் ஒருவருக்கு இருவராக விளம்பரம் வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படியும் இன்றிரவிற்குள் கற்பகவள்ளி வந்து விடுவாள். அதன் பிறகு உங்கள் விருப்பம் உடனே நிறைவேறி போகாதா? அழகுதுரை, பூந்தமல்லி ஹைரோடு விலாசம் கொடுத்திருப்பது மிஸ்டர் ராஜகோபாலன் தான் என்பது நிச்சயமாக தெரிகிறது. பெண்ணின் பரிதாபகரமான நிலைமையை கடிதத்தின் மூலம் தெரிந்து கொண்டதால் அதை உத்தேசித்து பணம் கொடுக்க அவர் இணங்கியிருக்கலாம். அவர் எங்களுடைய விவாகத்திற்கு சம்மதிக்கிறாரா என்பது நிச்சயமாக தெரியவில்லை. அவர் சம்மதித்தால் கூட என் தகப்பனார் சம்மதிப்பவராக காணப்படவில்லை. என் தாயார் என்னை பற்றி பரிந்து எவ்வளவோ அவரிடம் கெஞ்சி கேட்டு பார்த்து விட்டாள். அவர் எதற்குமே அசையவில்லை. கற்பகவள்ளியின் 2வது கடிதத்தை படித்தவுடன் நான் அப்படியே மூச்சித்து போனேன். அதனால்தான் தான் பண உதவி செய்து அவளை விடுவிக்கலாம் என்றும் அதற்கு மேல் விவாக விஷயம் ஆகாத காரியம் என்றும் சொல்லி மயிலாப்பூரில் உள்ள என் தங்கையின் குழந்தை பெயரை போட்டு இன்று விளம்பரம் வெளியிட்டிருக்கிறார் என் தந்தை. இருவரும் 2 எதிர்க்கட்சிகளில் இருக்கும் வரையில் அந்த பகை தீராது. ஆகையால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடியது அல்ல என்று என் தகப்பனார் சொல்லுகிறார். அவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கிறது. குப்புசாமி, அப்படியானால் உன் தகப்பனார் உன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதை கருதியாவது எதிர்க்கட்சியில் சேர்ந்து கொள்ள வேண்டும். அழகுதுரை, அதையும் என் தாயார் சொல்லிவிட்டார்கள். அவருடைய உயிர் போனால் கூட அந்த மானக்கீட்டிற்கு இணங்க மாட்டாராம். ராஜகோபாலன் வேண்டுமானால் எங்கள் கட்சியில் சேர்ந்து கொள்ளட்டும். நான் அவரை எங்கள் கட்சியின் தலைவராக்குகிறேன் என்கிறார் என் தகப்பனார். குப்புசாமி, தம்முடைய பெண்ணின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவராவது அதை செய்ய மாட்டாரா? அழகுதுரை, அவர் மாத்திரம் லேசானவரா? இவரை விட உறுதியான அராக்கட்டையவர். அவருடைய சுபாவம் உனக்கும் தெரிந்திருந்து நீ இப்படி பேசுகிறாயே. குப்புசாமி, அப்படியானால் நீங்கள் இருவரும் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி ஒருவரை ஒருவர் மறக்க வேண்டியதுதான் முடிவு போலிருக்கிறதே. அழகுதுரை, மற்ற எந்த விஷயத்திலும் மனதை கட்டினாலும் கட்டலாம். காதல் விஷயத்தில் மனதை அடக்குவதுதான் கொஞ்சமும் பழியாத காரியமாக தோன்றுகிறது. குப்புசாமி, அப்படியானால் நீயும் கற்பகவள்ளியும் பெற்றோரை விட்டு பிரிந்து போய் கணவனும் மனைவியுமாக இருக்க வேண்டும். அழகுதுரை, அதற்கு அவள் இணங்குவாள் என்பதை நாம் நிச்சயமாக சொல்ல முடியாதே. குப்புசாமி, அப்படியானால் நீ என்னதான் செய்ய போகிறாய்? அழகுதுரை, சாவுதான் இதற்கு முடிவான மருந்து என்றார். அப்பொழுது அழகுதுரையின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது.
முகம் முற்றிலும் ஏக்கத்தையே காட்டியது. அதைக் கண்டு சகியாத குப்புசாமி அவருக்கு மேன்மேலும் தைரிய மொழிகள் கூற, அழகுதுரையின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைக்கும்படி அவருடைய தாயிடம் வற்புறுத்தி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டவன் நேராக தனது அறைக்கு சென்று அங்கு சற்று நேரம் இருந்து பிறகு வெளிப்பட்டான். அன்று அவனுடைய உடம்பும் மனதும் எங்கும் நிலைக்காமல் சலன நிலைமையிலேயே இருந்தன. ஏதோ பெரிய சம்பவங்களை எதிர்பார்ப்பவனுடைய மனது போல அவனுடைய மனது துடித்துக் கொண்டிருந்ததாகையால் எந்த இடத்தில் இருக்கவும் யாரிடத்தில் பேசவும் அவனுக்கு விருப்பமே உண்டாகவில்லை. தன் தாய், தங்கை, மனைவி ஆகியோர் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவனிடம் உண்டாயிற்று. எனவே அவன் எழுந்து தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்கச் சென்றான்.